குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட இருக்கின்றன. தனி விமானம் மூலமாக அவர்களது உடல்கள் கொச்சி கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் கொச்சியிலிருந்து தமிழக கொண்டு வருவதற்காக 7 ஆம்புலன்ஸ்கள் அங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் தமிழர்களின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட இருக்கின்றன. அங்கிருந்து தமிழகம் கொண்டு வரப்படுவதற்கு 7 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். முன்னதாகவே நம்ம செய்திகளில் பார்த்திருந்தோம், துறை சார்ந்த அமைச்சரும் அங்கு சென்றிருப்பதாக. தற்பொழுது அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. எப்பொழுது தனி விமானம் கொச்சி வரவிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தனி விமானம் கொச்சி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய அந்த உடல்களில் தமிழர்கள் 7 பேருடைய உடல்கள் ஆம்புலன்ஸ்களில் தனித்தனியாக, அதாவது 7 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 7 ஆம்புலன்ஸ்களை நாம் திரையில பார்க்கின்றோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த ஆம்புலன்ஸ்கள் உடல்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாராக இருக்கின்றது. அதாவது ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை ஆகிய 7 மாவட்டங்களை சேர்ந்த தலா ஒருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சோகமான நிகழ்வு தொடர்ந்து பலரும் வருத்தம் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு தற்போது கேரளா வந்து இறங்கக்கூடிய அந்த உடல்களை பெறுவதற்காக தற்போது அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களை அனுப்பி வைக்க இருக்கின்றது. கேரளாவிலிருந்து உடல்களை பெற்றுக்கொண்டு விரைந்து அந்த உறவினர்களிடம் சொந்த ஊர்களுக்கு கொண்டு வந்து அந்த உடல்களை ஒப்படைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இடையில் காலதாமதம் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கு தேவையான அதிகாரிகளும் உடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையத்துக்கு உடல் வந்து சேர்ந்தவுடன் உடனடியாக தமிழர்கள் 7 பேருடைய உடலும் தனித்தனியாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எடுத்து செல்வதற்கு தேவையான அந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் சிக்கி உயிரிழந்த அந்த உடல்கள் தற்போது இந்தியர்களை பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களது உடல் தற்போது இந்தியா கொண்டு வருவதற்கான இந்த நடவடிக்கை என்று எடுக்கப்பட்டு, குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கொச்சியை சேர்ந்தவர்கள், தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே கேரளாவிற்கு, குறிப்பாக கொச்சிக்கு விமான நிலையத்திற்கு அந்த உடல்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது. கேரளா அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.